திருக்குறளும் திருக்குர்ஆனும் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது, அறிவினால் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. என்ன பொருள்னா, பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதாதவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவனுடைய அறிவு பயனற்றது என்று திருக்குறள் பேசுகிறது. திருக்குர்ஆன் என்ன பேசுகிறது? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு இறைத்தூதராக வருகிறார் என்கின்ற செய்தியை அறிமுகம் செய்யும் பொழுது, உங்களிலிருந்து ஒரு தூதர் வருவார், அவர் உங்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுவார், உங்கள் மீது இரக்கம் கொள்வார் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. ஒரு வீரத்தின் அழகு என்ன தெரியுமா? ஒருவனை அடித்து வீழ்த்துவது அல்ல வீரம், வீழ்ந்து கிடப்பவனை கரம் கொடுத்து தூக்கி விடுவதுதான் வீரத்தின் அழகு. நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஈரானும் இஸ்ரேலும் தங்களுடைய போரை நிறுத்தி கொண்டதாக தகவல். இஸ்ரேலால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களின் துன்பத்தை தன் துன்பமாக கருதி இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஈரான். துன்பத்தை கொடுத்தவனுக்கு திருப்பி கொடு என்று சொல்வது போல. கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களின் ஒரு பாடல், பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். நன்றி, வாழ்த்துக்கள்.